துன்பம் வரும்போது மனிதன் கடவுள்கிட்ட கூடுதலா பிரார்த்தனை செய்யறது அவசியமா? அதனால பலன் இருக்கா? எதுக்காக பிரார்த்தனை செய்றீங்க? கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? உங்க நோக்கம் அது கிடையாது. உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றும் முட்டாள் இயந்திரமா கடவுளை நீங்க நினைச்சிருக்கிறீங்க. பிரார்த்தனை அப்படிங்கறது வெறும் சடங்கா நின்று விடாம ஒருவித உணர்வா மலரணும். ஆலயத்துல பணிவா சேவகன் மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கிட்ட நீங்களே கடவுள் போல இருமாப்பா நடந்துக்கிறீங்க. இதுவா பிரார்த்தனை உணர்வு? முதியவர் ஒருத்தர் பிரார்த்தனை நேரத்துல சர்ச்சுக்கு வருவார். அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்த பாதிரியார் அவரை கூப்பிட்டு அனுப்பினார். பிரார்த்தனை நேரத்துல நீங்க வாய் திறந்து முணுமுணுத்து கூட பார்த்ததில்ல, அப்புறம் எதுக்காக நீங்க வர்றீங்க அப்படின்னாரு பாதிரியார். நான் கடவுள்கிட்ட பேச வரல, அவர் சொல்றத கவனிக்க வரேன்னு சொன்னாரு முதியவர். ஓ, கடவுள் உங்க காதுல மட்டும் பேசுறாராக்கும்? அப்படி என்னதான் சொல்றாரு அவரு? பெரியவர் சொன்னாரு, அவரும் என்ன போலத்தான் பேச வர்றதில்ல, கவனிக்கத்தான் வர்றாரு. வாழ்க்கையும் அப்படித்தான் வேறொரு லயத்துல இயங்கிட்டு இருக்குது. அமைதியா உன்னிப்பா கவனிச்சா போதும். நீங்க விரும்புறதெல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறது புலப்படும். கடவுள்கிட்ட நீங்க இறைச்சலா பேசிட்டு இருக்கிறதாலேயே எதையுமே கவனிக்க முடியாம போயிடுது. கவனிக்க தவறிட்டு பிரார்த்தனைகள் மூலம் கடவுளை கூப்பிட்டா அவர் தன் சுண்டு விரல கூட உங்களுக்காக அசைக்க மாட்டாரு. இத புரியாம நீங்களும் இது சாபம் அது அருள் அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கைய கடவுளோட உதவிய கோராம நீங்களா வாழ கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மின்னி ஆயிடும். உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடுச்சு, விரும்பிய துணை, குழந்தைகள், வசதிகள் எல்லாமே கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் இன்னும் எதுக்காகவோ உள்ள ஏங்குதே. இந்த படைப்போட வேறு என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அப்பதான் தலையெடுத்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்பதான் கடவுளை பார்க்க நீங்க தயார். அது வரைக்கும் அவரை துரத்த வேண்டாம், விட்டுடுங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய முழு திறனை தூண்டி வெளிக்கொணரும் சடங்குகள் பல நம்ம தேசத்துல இருந்துச்சு. பிற்பாடு அவைகள் அனைத்தும் திரிந்த பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அப்படின்னு வழிபாடுகள் பெருகிடுச்சு. கோயிலுங்கிற அமைப்பு கடவுள்கிட்ட கோரிக்கைகள் வைப்பதற்கான கொலு மண்டபம் கிடையாது. பிரார்த்தனை செஞ்சு கடவுளை மகிழ்வித்து காரியங்களை சாதிச்சுக்க முடியாது. கோயிலுங்கிறது ஒரு சக்தி மையம். அங்க சக்தியை நிலைநிறுத்த அமைக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் கடவுள். ஒரு தடை வர்றப்போ முதல்ல அத உங்க உடல் வலிமையால ஒதுக்க பாக்குறீங்க. முடியாதப்போ அதை எதிர்கொள்ள சிந்திக்கவும் செய்றீங்க. உடலும் மனமும் சேர்ந்து இயங்குறப்போ திறன் கூடுது. இவற்றோட உணர்ச்சியையும் சேர்த்ததும் உங்க புத்திசாலித்தனம் வேறுவித பரிமாணத்துக்கு போகுது. உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியையும் இவற்றோட இணைத்து பலப்படுத்தினா அற்புதமான விளைவுகள் கிடைக்கும். அந்த சக்திய உங்களுக்கு ஊட்டுவதற்காக கோவில்கள் அப்படிங்கிற சக்தி மையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஞானிகள் தங்களோட சக்திகளை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முதலீடாக கோவில்கள்ல நிறுவினாங்க. துரதிர்ஷ்டவசமா பிற்பாடு வந்த தலைமுறைகள் சக்தியை கிரகித்துக் கொள்ளும் திறனை இழந்து போயிட்டாங்க. இருந்த போதிலும் கபடமற்ற 100% ஈடுபாட்டோட கோவில்களுக்கு போனீங்கன்னா அது நிச்சயமா வேலை செய்யும். எல்லையில்லாத கடவுள் அப்படின்னு மற்ற எல்லா இடங்களிலும் இருந்தா அவன் உங்களுக்குள்ளேயும் தானே இருக்கணும். உருவமா தேடாம கடவுள் தன்மை அப்படிங்கறத முதல்ல உங்களுக்குள்ள தேடி பாருங்க. உங்களுக்குள்ள கடவுளை கவனித்து அனுபவித்து விட்டா அப்புறம் அவ அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலான்னு ஒப்புக்கலாம். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புத்திசாலித்தனமாக வாழ்க்கைய நடத்த தெரிஞ்சிருந்தா
கடவுள் இல்லாமலும் சுகமா வாழலாம். வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்காம மூடத்தனமா நீங்க வாழ்பவரா இருந்தா பூஜை அறையில எத்தனை கடவுள்களை தொங்க விட்டாலும் புண்ணியம் இல்லை.